ஊழியரோட பெரியவர் வீட்டுல தங்கி இருந்து வர்ற மக்களுக்கெல்லாம் விபூதி கொடுப்பாங்க. அப்போ அந்த திருமணசாமி ஆண்டாரு இங்க நம்ம சரணயம் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே இங்கின இருக்கிற பன்னி வெட்டங்காய் கல்லுல பட்ட உடனே அவருடைய மொழி ரெண்டும் சிகப்பாகி ரத்தத்தை கக்கி வேண்டிய சூழ்நிலை ஆனோன்னு அவர் கீழே குடிஞ்சு இந்த தலைமோட்டிலையும் இவ்வளவு சக்தியா நீ பிறந்த இடத்துக்கு ஓடி போகணும்னு சொன்னாராம். அதுல இருந்து இங்க கோவில்ல எதுவும் சகனம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா சகனமே எதுவும் சொல்லலாம். அதான் சொல்லிட்டாரு. அது மரணத்திற்கு முக்கியமான ஆள்கள்லாம் தன்னார்வத்துல இருந்திருக்காரு. ஆண்டா அங்க போய் திருமணசாமி ஆண்டோம் அங்க போய் சொல்லணும். அப்பா ரொம்ப கடுமையா தெய்வம் தலையா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் சொல்லுவேன்னா என் உயிர் போயிருக்கோம். அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், கேட்டுக்காங்க. ஆமா, ஏன்னா நீங்க அந்த பாவமொழியா அன்னைக்கு என் உயிர் போயிருந்துச்சுன்னா அந்த பாவமொழியெல்லாம் உங்களுக்கு தான் சேர்ந்திருக்கோம். அதனாலதான் பிறந்ததுக்கு ஓடி போன்னு சொன்னேன் அப்படின்னு எங்க அப்பா அளவு கொண்டார். அவங்க முக்கியமான ஆளுகளும் அங்க போய் பார்த்து, அதாவது தங்கத்துல தகர்ந்துச்சு அத 48ஆம் நாள் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆண்டார். அவரு சொன்னபடி 48ஆம் நாள் தன்னாபலம் போயிருக்காங்க. போனவனே அவரு அப்புறம் எங்க அப்பாவை கூப்பிட்டு இங்க வா கவுண்டர், அதாவது இந்த தங்கத்துல 48 நாள் பூஜை பண்ணிருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம கோவில்ல தவறப்பேட்டில கீழே 1 மணி நேரத்துக்கு கீழே அந்த தகத்தை பொறுத்து மூடி இருக்க. அடுத்தது என்னைய போல ஒரு பிராமணனை கூப்பிட்டு யார வரங்க அப்படின்னு சொன்னாராம். அதுபடியே தியானம் ஆண்டுக்கு அப்படி கொடூரமான நம்ம தெய்வம் சரணயம் கோயில். அது சிறுகளுக்கெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன்.